இன்ஸ்டாகிராமு, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த சமூக வலைதளங்கள்லாம் நம்பாதீங்க. முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். நம்பாதீங்களா? யோகியர்கள் மாதிரி பேசுகிறீங்களே கனிமொழி. இந்த இன்ஸ்டாகிராமை வச்சு, இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு, இந்த ட்விட்டரை வச்சு என்ன அக்கிரமம் பண்ணீங்க? உங்கள் அண்ணன் என்ன அக்கிரமம் பண்ணார்? டிஎம்கே ஐடி விங்குன்னு வச்சு ட்விட்டரில் கமெண்ட்டு போட்டால் போதும், இவனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது. ஐடி விங்கில் இருக்கும் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே, நீங்கள்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லலாமா? எல்லா அயோக்கியத்தனத்தையும் சமூக வலைதளங்களில் பண்ணதே டிஎம்கே ஐடி விங்குன்னு வச்சுருக்கிற உங்கள் கூட்டம் தானே. அவனுக்கு காசை கொடுத்து பணத்தை கொடுத்து திட்டி கமெண்ட்டு போடுறா, அவனை போய் கம்ப்ளைண்ட்டு கொடுறா, பயமுறுத்துறா. இதில் கைக்கூலிகளாக வந்து போலீஸ்காரங்களை வச்சு எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர். பயம் இதாக இருக்குது. மறுபடியும் திமுக வந்துட்டான் உள்ள, விஜய் இதுக்குள்ளே என்ன ஆகப்போதோ, இனி திருப்பி அதே வந்தாலும் வரும். இப்போ விஜய் வந்து உடனே அந்த பொன்ராஜுங்கிறவரை கைதே பண்ணலை. அவ்வளவு அசிங்கமாக பேசினார் தாவாய்க்கா பெண்களை. வழக்கு மட்டும் பதிவு செஞ்சாங்க. ஆனால் அந்த கூட்டம் உள்ளே வந்துட்டால் மறுபடியும் அதே தான் ஆரம்பிச்சிருவான். ஆனால் கனிமொழி உங்களுக்கு பேசுகிறதுக்கு அருகதை இல்லை. என்ன வேலை பண்ணீங்க இவங்களை வச்சுக்கிட்டு, உங்கள் டிஎம்கே ஐடி விங்க வச்சுக்கிட்டு? அது மட்டுமா, மருமகனை வச்சு 250 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு பெண் நிறுவனம்னு உருவாக்கி என்ன கூத்து பண்ணீங்க? ஒருத்தனை வீடியோ போட விடுறதில்ல. இந்த 250 பேர் வந்துக்கிட்டு அது கெடுதல் பண்ணுவான், ரிப்போர்ட் அனுப்புவான், அவன் வீடியோவை கெடுப்பான். எவ்வளவு அதெல்லாம் நம்ம நாளில் உங்களை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துனது, மக்களை முட்டாளாக்குனது இந்த சமூக வலைதளங்களை வச்சு உங்கள் திமுக காரன் தானே. இன்றைக்கி என்னமோ யோகிய சிகாமணி மாதிரி வந்து பேசுகிறீங்க கனிமொழி. இன்ஸ்டாகிராமை நம்பாதீங்க, ட்விட்டரை நம்பாதீங்க, வாட்ஸ்அப் குரூப் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி இந்த நாட்டுக்கு தவறான வழிகாட்டினதே நீங்கள் தானே, உங்கள் கட்சி தானே, உங்கள் அண்ணன் தானே. இப்போ அதுவே நமக்கு திருப்புது, இறைவனுடைய சக்தி உங்களை திருப்புது, உடனே இப்போ வலிக்குதான்னு கேட்குறேன். அதனால் கனிமொழிக்கு சொல்கிறோம், மோசடி பண்ணவங்கள்லாம் நீங்கள் தான். அரசியலை கெடுத்தது உங்கள் அப்பா காலத்திலேருந்து உங்கள் அண்ணன் காலத்திலேருந்து நீங்கள் தான். அதனால் அதற்கு பதிலடியாக இறைவன் தந்தது தான் இந்த இன்ஸ்டாகிராம். அதெல்லாம் தாவேக்கு அவங்களுக்கு சொல்கிற தொண்டர்கள், நீங்கள் பாவம் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, போஸ்டிங்கை போடுங்க. இவங்க இந்த வேலையை தான் செஞ்சாங்க, போஸ்டிங்கை போடுங்க. அது இவர்களுக்கு தண்டனை நீங்கள் கொடுக்குறதாகவே இருக்கட்டும். கனிமொழி பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க ஒன்றும் நல்ல பெண்மணி இல்லை. ஊருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. டாஸ்மாகில் வந்ததுனால நிறைய உதவிகள், பெண் உதவிகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே டாஸ்மாகுக்கு மது உற்பத்தி தொழிற்சாலை வச்சது இந்த கனிமொழி அப்படிங்கிறத தாவேக்கா தொண்டர்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து ஈடுபடுங்கள். இன்ஸ்டாகிராமிலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் தொடர்ந்து ஈடுபடுங்கள். தீய சக்திக்கு எதிராக நம்முடைய பணி தொடரட்டும்.